லேடிஸ் டைலரிங். நான் இன்றைக்கி வந்துட்டு க்ராஸ் கட்டிங் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன். ஈஸியான முறையில் தான் பண்ண போகிறேன். அதுவும் அவங்களோட அளவு ப்ளவுஸ் வச்சு. இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான். நல்லா ப்ளவுஸை மடிப்பெல்லாம் எடுத்துட்டு சுருக்கமாக கொஞ்சம் நீவி விட்டுட்டு அளவுக்கு வச்சு 1.5 இன்ச் வந்துட்டு மடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு லைட்டாக நல்லா போய் க்ராஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டாட்டு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக பேக் நெக்கு இருக்க ரெடி அளவில் ஒரு மார்க்கு, அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு மார்க்கு. இப்போ வந்து நம்ம பேக் சைடு நெக் மார்க் பண்ணோம். அதேமாரி 1/4 இன்ச்சு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் அதேமாதிரி ரெடி அளவில் ஒன்று, எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒன்று. நெக்ஸ்ட் இந்த சைடு ஜாயிண்ட் ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே 1/4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் 2 இன்ச்சு தையல் விட்டுக்கணும். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்குதுன்னா நான் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்துடலாம். ஸ்கேல் வச்சு கரெக்டாக கோடு போட்டு நம்ம வரைஞ்சி விட்டுருவோம். ரெடியாக ஒரு மார்க்கு சரி. அதை போட்டுக்கணும். அதே மாதிரி ஆம் டூ சைடு கையோட வளைவு ரெடியெல்லாம் விட்டுட்டு தையல் 1/4 இன்ச்சு மேலே கோடு போட்டோம் பார்த்திங்களா, அதில் தான் வளைவு வைக்கணும். இதை வெட்டினீங்கன்னு சொன்னால் ப்ளவுஸ் கொஞ்சம் வந்து கை இறக்கும், இந்த லூஸு சுருக்கம் ஆகிடும். ப்ளவுஸ் வந்து இறக்கம் கம்மியாகிடும். இப்போது இதிலேருந்து கரெக்டாக அந்த கார்னர்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு வளைவு. ஓகேயா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடு நம்ம கட் பண்ண போகிறோம். கழுத்தை வச்சு கட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஷேப். நம்ம ரெடி அளவை ஒரு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். பேக் சைடு வைக்கும்போது ஓப்பன் ஆப்போசிட் சைடு இருக்கணும். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு வைக்கும்போது ஃபோல்டிங் நமக்கு ஆப்போசிட்டில் போயிடும், ஓப்பன் நம்ம சைடு இருக்கணும். இப்போ இதை எடுத்து இப்படியே போட்டு கட் பண்ணோன்னு சொன்னால் ஸ்ட்ரைட் கட் ஆகிடும். நம்மளுக்கு தேவைப்போ அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு நம்ம போட முடியும். நெக் கட்டிங், கிராஸ் கட்டிங் இப்படி இழுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இழுக்க வரும். அதுக்கு ஏதாவது கிராஸ் கட்டிங். ரெண்டாவது நூல் வந்துட்டு இப்படி கிராஸாக வந்திருக்கும், உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்துட்டு இதில் கிராஸ் பீஸ் கிராஸ் கட்டிங் கட் பண்ணுறோம். ஓகே, போட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு கை பீஸ் கட் பண்ண வந்துடும். இதில் வந்துட்டு இப்போ அதை அப்படியே தூக்கி போட்டு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு வரைஞ்சிக்கிறோம். அப்படியே வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறமா எப்படி போடுறோம் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் 1/4 இன்ச் மடித்து நம்ம 1/2 இன்ச் மடிச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே நம்ம 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அதனால் முன்னாடி 1/2 இன்ச் மடித்து
இருக்கிறத அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அப்படியே வரைஞ்சிடலாம். இப்போ இதை எடுத்துடலாம். ஓகேவா? எடுத்துட்டு இப்போ முன்கை லைட்டாக குடஞ்சி வரணும். லைட்டாக இங்கே மட்டும் குடஞ்சிட்டு இதோடய ஜாயின் பண்ணிடணும். நெக்ஸ்ட் நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கணும். அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அதே மாதிரி ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச் குறைச்சிக்கணும். குறைச்சிட்டு இப்போ இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து நெக் வச்சு பாருங்கள், கழுத்து பேக் சைடு இது ஃப்ரண்ட் சைடு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நான் வந்து டேப் இல்லாமல் கட் பண்ணுறேன். கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். ஓகேவா? கரெக்டாக தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் வச்சுக்கோங்க. கீழே அதே மாதிரி உயரம் வந்துட்டு ரெடி அளவில் ஒரு மார்க்கு, 1/2 இன்ச் கீழே ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட்டு ஆம்கோலுடைய சைடு அதே மாதிரி 1/2 இன்ச் தையல் விட்டு கரெக்டான ரெடி அளவு ஒன்று, கீழே கொஞ்சம் தையலுக்கு. நெக்ஸ்ட்டு இதான் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஸ்ட்ரைட்டாக ஷோல்டர் எடுத்து சென்ட்ரு பண்ணி மார்க் அடித்து ஃப்ரண்ட்டோட ஹைட்டு இந்த டாட்டோட எட்ஜில் வந்து நேராக கையை வச்சு பிடிச்சிட்டு அப்புறமா டாட்டை நேராக வச்சு கரெக்ஷன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க்கு, அதாவது ரெடி அளவில் ஒரு மார்க்கு, தையலில் ஒரு மார்க்கு. இப்போ அளவு ப்ளவுஸ் நம்ம எடுக்கணும். எல்லாமே இப்போ நம்ம எடுத்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு லைன் போட்டு கட் பண்ண வேண்டியதான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் அளவு லைட்டாக அந்த இடத்த க்ராஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் எல்லாம் வச்சுருக்கேன் வளைவு போட, ஆனால் நான் வந்துட்டு கையிலே கரெக்டாக போட்டுருவேன். அதனால் நான் ஸ்கேல் யூஸ் பண்ணுறதில்ல, எதுக்கு இருக்கட்டும்ட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஓகேயா? கரெக்டாக முன்னத்தில் துணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக அந்த உள்ள நமக்கு அந்த குடஞ்சி வைக்கணும். வரைஞ்சோமா அந்த குடஞ்சதை கரெக்டாக வைக்கணும். ஸ்ட்ரைட்டாக வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இது 1.5 இன்ச் நம்ம தையல் போயிட்டோம்னா 2 இன்ச்சு அதில் ஒரு அறுக்காப்பு வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடி அளவும் இது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விட்டு. நெக்ஸ்ட் நம்ம கை பீஸ்க்கு சொன்னோம் இல்லையா, அதை வந்துட்டு 4ஆக ஃபோல்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஒரு 2 பீஸெல்லாம் கட் பண்ணிவிட்டோம். எல்லாத்துலேயுமே நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்கில் 1.5 இன்ச் கை காட்டினாலும் முதுகு காட்டினாலும் மடிச்சு தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு துணியோட அளவு எவ்வளவோ அதை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கைக்கு கொஞ்சம் ஒட்டு வரும். கரெக்டான அளவு இருக்குது. தையலுக்கு 1.5 இன்ச் வேணும் இல்லைங்களா, அந்தளவு இதில் இல்லை. அப்படிங்கிறப்போது ஒரு சைடு துணியை ஏற்றி விட்டு ஒரு சைடு இறக்கி விட்டு போட்டுக்கலாம். அந்த சைடு வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். யானை மலை ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அங்கங்கே வேணாமா? வேண்டாம்.
பாருங்கள் கரெக்டாக ரெடி அளவில் ஒரு மார்க்கு. ஷோல்டரையும் அதே மாதிரி கரெக்டாக நேராக பிடிச்சி வச்சுக்கோங்க. ரெடி அளவில் ஒரு மார்க்கு, எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு மார்க்கு. ஓகேங்களா? அதே மாதிரி கையோடைய ஃபுல் ரவுண்டு இங்கே வந்து ரெடி அளவு மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 இன்ச் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம இது பண்ணலாம். கைக்கு வந்து வளைவு போட்டு மாற்றலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம சென்டர் மட்டும் ஒர்க்காக தைச்சிக்கலாம். ஸ்டவ் வச்சுட்டு முன்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட பட்டி. கரெக்டாக ஃபுல்லாக வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச், ஏன்னா அவங்க வந்துட்டு ப்ளவுஸ் ஒட்டில் தான் தையல் இருக்குது, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடுடைய உயரம் ரெடி அளவில் ஒரு மார்க்கு, எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மார்க்கு தையலுக்கு. அதே மாதிரி பட்டியோடைய ஃப்ரண்ட் உயரம் ரெடி அளவில் ஒரு மார்க்கு, எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச். அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு இந்த கப் ஷேப்பில் வந்துட்டு ஒரு மார்க், ரெடி அளவில் ஒரு மார்க்கு, அதே 1/2 இன்ச்சில் ஒரு மார்க். ஓகேவா? இதை அப்போ நம்ம பெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பெண்ட் வரல. ஓகேவா? இதை அப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடை ஒர்க்காக தடிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம தைக்கிற வீடியோ பார்க்கலாம். அதே மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட ப்ளவுஸில் எல்லாமே கட் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத 1 டைம் செக் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு பேக் சைடு. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டோட கப் சைடுக்கு ஃப்ரண்ட் சைடு கட்டிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா பட்டி, அதை எடுத்து இப்படி வச்சுக்கணும். எதுவும் மிஸ் ஆகாமல் போயிடணும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நம்ம 1 இன்ச்சு டாட் பிடிக்கிறதுல சரியாக போயிடும். இது வந்துட்டு கை. ஓகே. இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை நம்ம வந்து கழுத்து பீஸ்க்கு பட்டன் பட்டி கொக்கி பட்டிக்கு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம்.